Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷனில் நாம் கிளாஸ் 11 தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் இருந்து the important thermodynamic terms அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் most of the terms நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு இன்னும் just 2 more terms இருக்குது. The one is pressure volume work and the other is internal energy. So first நம்ம pressure volume work எடுத்துக்கலாம். According to Boyle's law, at constant temperature for a given mass of the substance, the pressure is inversely proportional to volume. அப்போ pressure increase ஆனதுன்னு சொன்னா volume நமக்கு decrease ஆகும். ஸோ அதே தான் நாம் இங்கே ஒரு கேஸை ஒரு சிலிண்டரில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். தென் த சிலிண்டர் இஸ் ஃபிட்டட் வித் எ பிஸ்டன், அது கூட ஒரு பிஸ்டனையும் ஃபிட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிஸ்டன் பார்த்தோம்னா அந்த சிலிண்டர் உள்ள மூவ் ஆகிற போது ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனாக இருக்கணும். ஸோ பிகினிங்கில் we are going to find out what is the initial volume of the gas. இப்போ என்ன பண்ண போறோம்? We are going to apply a force on the piston. piston மேல நாம force apply பண்ணதனால இப்போ என்ன ஆகும்? சிலிண்டர் உள்ள என்க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் கேஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நாம இனிஷியலாக இருந்த வால்யூம்க்கும் ஃபைனலாக கிடைக்கிற வால்யூம்க்கும் உள்ள டிஃபரன்ஸில் இருந்து கண்டுபிடிக்கலாம். டியூ டு த அப்ளைடு ஃபோர்ஸ் கேஸஸ் கம்ப்ரஸ் ஆகி இருக்கு. ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆனதுன்னு சொன்னால் கேஸ் நமக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ த கேஸ் இட் அண்டர்கோஸ் எக்ஸ்பான்ஷன் அஸ் வெல் அஸ் கம்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனும் கம்ப்ரெஷனும் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை தான் நாம் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கோட ரிலேட் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒர்க் அப்படின்றது ஒரு எனர்ஜி ஃபார்ம். இப்போ நாம் பிஸ்டன் மேலே ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம், அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அதனால் பிஸ்டன் மூவ் ஆன டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் நாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஒர்க். இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணன் இல்லையா, அதை நான் ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால வால்யூம் சேஞ்ச் நடந்தது பார்த்தீங்களா, அந்த வால்யூமை நான் கன்சிடர் பண்ணிக்கணும். த ஒர்க் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படின்னு மாறிடும். ஸோ அதை பற்றி இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் we have taken the gas in the cylinder. இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸ் ஆக்சுவலாக ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ப்ரெஷர் அப்படின்றது that is equal to force by area. இதுதான் நமக்கு ப்ரெஷர். அப்போ இது உள்ள இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் the walls of containerல போய் பம்பார்ட் ஆகிற போது ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ அந்த யூனிட் ஏரியால ப்ரொடியூஸ் பண்ற ஃபோர்ஸை தான் நாம pressure அப்படின்னு சொல்றோம். So at this pressure volume of the gas is found to be VI, initial volume னு சொல்றோம். So this cylinder is fitted with the frictionless piston. இப்போ இந்த piston மேல we are going to apply the force. நாம force apply பண்ணோம்னா இந்த piston ஒரு particular distance move ஆகுது. மூவ் ஆகிற போது வால்யூம் ஆஃப் த கேஸ் VIல இருந்து VF மாறுது. அப்போ இவ்வளோ லென்த் உள்ள வால்யூம் ஆஃப் கேஸ் இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த லென்த்தில் தான் நமக்கு வால்யூமை கொடுக்குது. அப்படின்னா த கேஸ் இட் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியும், கம்ப்ரஸ் பண்ணவும் முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த சிஸ்டம். ஆக்சுவலாக நம்ம ஒர்க் டன் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க் டன் அப்படின்றது த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த பிஸ்டன் அண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் by the piston, அதோட ப்ராடக்ட் தான் நமக்கு work. அப்ப W equal to F into DL அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த DL ன்றது ஆக்சுவலா the smallest distance moved by the piston தான் இருக்கும். விசிபிலிட்டிக்காக தான் நாம இந்த distance of movement of piston லாங்கா கொடுத்திருக்கோம். பட் யூசுவலா the change in length is taken as a small amount only. அப்ப இங்க நான் ஃபோர்ஸ் எடுத்துக்கறேனா, அப்ப P equal to force by area னா then F equal to pressure into ஏரியான்னு கிடைக்கும். அப்ப F க்கு பதிலா we can substitute pressure into area into distance. Now இந்த ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா that becomes volume, because நாம எடுத்திருக்கிற கண்டெய்னர் cylindrical container. The volume of cylinder is pi r square h. pi r squareன்றது ஆக்சுவலா ஏரியா ஆஃப் த சர்க்கிள். h அப்படின்றது height. அப்போ we can have dl h னு கன்சிடர் பண்ணலாம். a is area. அப்போ volume it becomes equal to area into
ஹைட்னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்முக்கு பதிலா we can substitute what is the change in volume of the gas. Change in volume என்ன? Final volume VF, initial volume VI. VF ல இருந்து VI நான் subtract பண்ணேன்னா I will get what is the change in volume. எப்பவுமே thermodynamicsல final stateல இருந்து தான் initial state நாம less பண்ணணும். So del V is found to be VF minus VI. So இந்த piston மேல நாம தான் force apply பண்ணோம். When the work is done on the system, then the magnitude becomes negative. See that as the system it gets compressed, W equal to minus external pressure into del V. So here the work is done on the system. Volume compress ஆனதுன்னு சொன்னா VF is less than VI. அப்ப இதோட difference நான் பார்த்தேனா del V எனக்கு நெகட்டிவா இருக்கும். del V நெகட்டிவ், already it has a negative sign. Minus into minus நமக்கு பிளஸ்னு ஆகும். அப்போ W it gets a positive sign. So இந்த positive sign எதை மீன் பண்ணுது அப்படின்னா work is done on the system. So ஏன்னா இங்க gas எனக்கு compress ஆகுது. Gas it gets expanded. அப்ப expansion ஆகிற போது volume எனக்கு increase ஆகும். அங்க initial volume is greater than final volume. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய difference in volume பாசிட்டிவா இருக்கும். பட் சிஸ்டம் என்ன பண்ணுது? அது வேலை செய்யுது. ஏன்னா இங்க கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் பிஸ்டன் மூவ் ஆகி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. அப்போ when the work is done by the system due to the expansion of gas, del V நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்ப பாசிட்டிவையும் நெகட்டிவையும் மல்டிப்ளை பண்ணா we are getting negative sign for the work. The work it can have the two possible sign according to IUPAC convention. Positive as well as negative. So this pressure volume work that can be given even in a graphical manner. இந்த piston மேல நாம apply பண்ற force constantா இருக்கணும். So when the force is constant, volume it changes from initial to final. That makes what is the change in volume of the gas. So the area of the rectangular portion gives the change in volume of the gas. So this is what the graphical verification of pressure volume work. We know that work is a path function. Path function na அது initial state ஐயும் final state ஐயும் depend பண்ணாது. அந்த சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட் ரீச் ஆகுறதுக்கு என்னென்ன பாசிபிள் சேஞ்சஸ் அங்க அக்கர் ஆகுதோ அதை தான் நாம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ this work is also said to be a path function as it does not depend on initial or final state of the system. இதை நாம explain பண்றதுக்கு we can have the three different graph. இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா we can find the area of the shaded portion. It is just similar to that of a rectangle. Area under the curve நமக்கு rectangular formல இருக்குதுன்னா அங்க force is a constant னு அர்த்தம். அப்ப இந்த மூணு கிராஃப்லயுமே நாம அப்ளை பண்ற force constant. அதனால தான் ஏரியா இந்த மாதிரியான rectangular shapeல இருக்கு. At the same time force variable force இருந்ததுன்னா a curved graph கிடைக்கும். அந்த curved portion enclose பண்ற போது கிடைக்கிற ஏரியால இருந்து தான் நாம pressure volume change find out பண்ண முடியும். அப்போ depends on the force we can have the two different types of graph for the work. One is the rectangular type, the other one is a curve like graph. It represents when the system it moves from initial state A to final state B. A ல இருந்து B க்கு போறப்போ pressure volumeல find out பண்ற changes தான் நாம represent பண்ணிருக்கோம். That's all the pressure volume work. The next one is internal energy. Internal energy அப்படின்றது actually this is a property of the system and it is a state function also. ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா நாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்திருக்கிற சிஸ்டமில் we have molecules. இந்த molecules பார்த்தோம்னா they possess a different kind of energy. Translational energy, rotational energy, vibrational energy, various forms of energy அந்த molecule possess பண்ணி இருக்கும். அப்பனா அந்த சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும்னா I have to sum up all the kinds of energies possessed by the molecule. So இந்த எனர்ஜிஸை நான் கன்சிடர் பண்ற போது I will not take in account of gravitational energy and pressure volume
energy. Pressure volume energy is actually work. Except gravitational energy and pressure volume energy, all other energies that will give rise to internal energy of the system. So at a given temperature only we will find out the internal energy of the system, but the volume of the system is maintained as கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு சிஸ்டமோட எனர்ஜியை நாம கான்ஸ்டன்ட் வால்யூம்ல கிவன் டெம்பரேச்சர்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா then the energy is said to be internal energy. And moreover, this internal energy is an extensive property. Extensive property na it depends on the amount of the matter contained in the system. And U is a state function. State function na it will depend on initial and final state of the system. Doesn't depend on the various path taken by the system to approach its final state. அப்போ நம்ம difference in internal energy calculate பண்ணனும்னா we have to find out the difference of internal energy of the final minus internal energy of the initial state of the system. அப்ப del U is given by UF minus UI. Chemical reaction ஓட internal energy calculate பண்றதுக்கு we need a device known as bomb calorimeter. Internal energy chemical reaction க்கு apply பண்ற போது we have reactant and the product. Reactant ni எடுக்கிற போது the sum of internal energies of all the reactant we have to consider. இப்போ reactant react ஆகி products ஆ மாறிடுச்சு அப்படின்னா final state தான் நமக்கு product. So product ஓட molecules ஓட all the sum of energies நாம calculate பண்ணணும். அப்ப the difference in internal energy of the chemical reaction is given by the sum of internal energies of the product minus the sum of internal energy of the reactant னு கிடைக்கும். அப்ப del U becomes equal to UP minus UR னு வரும், where P is meant for product and R is meant for reactant. Internal energy of the system that can be of positive or negative. எப்போ ஒரு internal energy of the system பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா if the reaction follows an endothermic process. Endothermic அப்படின்னா the system it absorbs the heat from the surrounding. அப்போ heat of the system increase ஆகும். Heat of the system increase ஆகிற போது final state ஓட heat is greater than initial state. So difference in internal energy பார்த்தோம்னா UF becomes greater than UI. அப்போ UF minus UI becomes a positive. அதே ஒரு ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் ஹீட்டை சரௌண்டிங்க்கு லிபரேட் பண்ணும். ஸோ ஹீட் ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீசஸ் when it moves from initial state to final state. இப்போ UF becomes less than UI. அப்போ ஒரு சிஸ்டம் எக்ஸோதெர்மிக்காக இருந்ததுன்னா the change in internal energy will be negative. These are the important points about internal energy of the system. அதை தான் நாம இங்க கொடுத்திருக்கோம். See, internal energy-ய U-னும் represent பண்ணலாம் அல்லது E-னும் represent பண்ணலாம். Better நாம U-னே எடுத்துக்கலாம். Because E அப்படின்றது யூசுவலா எனர்ஜினாலே ஈன்ற லெட்டர்ல தான் கொடுப்போம். அப்ப ஈன்றது internal energy-யா காமனா அது எனர்ஜியா கன்ஃபியூஷன் வந்துரும். So better we can consider internal energy as U. So the sum of all types of energy of constituent particle. ஸோ ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸோட எல்லா டைப் ஆஃப் எனர்ஜியையும் நான் கன்சிடர் பண்ணாதான் தட் மேக்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். பட் ஹியர் எக்ஸப்ட் பிவி எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி, இந்த ரெண்டு எனர்ஜி தவிர மற்ற எல்லா எனர்ஜியையும் நாம இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணணும். இந்த எனர்ஜி நமக்கு எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், கெமிக்கலா இருக்கலாம், ஈவன் மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் இருக்கலாம், அல்லது எனி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியாகவும் இருக்கலாம். அண்ட் internal energy is an extensive property. அப்படின்னா it depends on the amount of matter. Internal energy that may change when heat changes. எப்பெல்லாம் ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னா if heat of the system changes. Heat of the system na heat that can be given to the system or that can be liberated from the system. அப்போ Q value minus ஆ இருக்கலாம் அல்லது plus ஆ இருக்கலாம். அப்போ Q ல changes இருந்ததுனா internal energy changes. And work of the system. Work அப்படின்ற போது we have plus and minus. Plus work அப்படின்னு சொன்னா the work is done on the system. Minus W na the system. The work is done by the system. அப்போ Wன்றது சிஸ்டம் வேலை செய்யுதா அல்லது சிஸ்டம் மேல வேலை செய்கிறோமா, அப்ப W ஓட சைன் மாறினாலும் internal energy of the system changes. And the matter அப்படின்றப்போ we are
whether we are increasing the amount of matter or we are lowering the amount of matter. அப்ப amount of matterல changes இருந்தாலும் internal energy of the system changes. So we said internal energy is given by the sum of all the energies possessed by the constituent of particles னு சொன்னோம். So அந்த energies நாம translational, rotational, vibrational, bonding, electric, chemical, mechanical எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் எக்ஸெப்ஷன் யாரு? pressure volume energy and gravitational energy. அவங்கள மட்டும் தான் இதுல நாம கன்சிடர் பண்ண கூடாது. Then we said U is a state function. It is not possible to determine the absolute value of U of a substance. எந்த ஒரு substance ஓட internal energy, absolute internal energy நம்மனால determine பண்ண முடியாது. But we can determine the change in internal energy of the substances when it moves from initial state to final state. So del U that can be expressed in terms of heat, where the heat is measured at constant volume. அப்போ ஒரு system ஓட heat constant volumeல நாம measure பண்ணோம்னா that gives rise to the change in internal energy of the system. UF minus UI that gives rise to del U. And suppose del U நம்ம internal energy change chemical reaction க்கு எடுத்தோம்னா that can be done by using a bomb calorimeter. So எந்த ஒரு chemical reaction இருந்தாலும் சரி that UP, that is nothing but internal energy of the product. இது யார மீன் பண்ணும்னா the total internal energy of products. And UR, that is internal energy of the reactant. இது யார மீன் பண்ணும்னா total internal energy of all the reactant molecule. இவங்கள தான் நாம UP, UR னு represent பண்றோம். So UP minus UR that gives rise to the internal energy change of the chemical reaction. Del U greater than 0 na, that is meant for endothermic process where the final state oda internal energy is greater than that of its initial state. Adhe del U less than 0 na, that means it has a negative value. This is meant for an exothermic process in which the internal energy of the final state is less than that of initial state. That's all internal energy. The next one is zeroth law of thermodynamics. Zeroth law of thermodynamics நாம law of thermal equilibrium அப்படினும் சொல்லலாம். இந்த லாவை நாம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா we can consider two different systems. These two systems are said to be in thermal equilibrium. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹீட்டும் செகண்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹீட்டும் ரிவர்சிபிள். ஏல இருந்து ஹீட் பிக்கு போகுது, பில இருந்து ஹீட் ஏக்கு போகுது. அப்போ இங்க ஹீட் ஆஃப் த சிஸ்டம் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால heat of both the system will be in equilibrium அப்படினு சொல்றோம். A is in thermal equilibrium with B. இப்ப third system நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகும்னா A B கூட மட்டும் thermal equilibrium மெயின்டைன் பண்ணாது. It maintains its thermal equilibrium with C also. அப்ப A க்கும் C க்கும் இடையில ஒரு thermal equilibrium exist ஆகும். அதே போல B that also maintains thermal equilibrium with C. All the three systems are said to be in thermal equilibrium. இதுதான் the law of thermal equilibrium. So here that can be defined as when two systems are in thermal equilibrium. See, A and B are in thermal equilibrium with another system, and another system yaruna C. Simultaneously those two systems, so already we have the two systems are in thermal equilibrium. இது கூட நான் third system add பண்றேன். இப்போ those two systems னு யார மீன் பண்றாங்க? A with the C and B with the C. So AB thermal equilibrium இல்லாம A that maintains thermal equilibrium with the C as well as B also maintains thermal equilibrium with the C. That is what given. Then those two systems are also exist in thermal equilibrium. This is what zeroth law of thermodynamics or law of thermal equilibrium. We have three more laws of thermodynamics. Those are first law, second law and third law of thermodynamics. இவங்கள பத்தி நாம வரப்போற செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். Okay students, let us close our today's session. Let us continue the same chapter in our following sessions. Until then, bye bye.